ஓகே நண்பர்களே, திருப்பி ப்ரோக்ராம் பார்ப்போம். இன்புட் a value, display its factorial value. ரைட்டா? ஸோ என்ன வரும்? டெஃப் ஃபேக்ட் n பண்ணிக்குவோம். இப்போ ஃபார் ஒரு வேரியபிள் சம் ஈக்குவல் டு 1 என்ன வச்சுட்டு for I in range 1 comma n plus 1 comma 1, right? So sum equal to sum multiply I. So multiply பண்ணிட்டே போகும். return வந்து என்னது? ஆன்சர்ஸ் எதில் இருக்கும்? சம்மில் இருக்கும். ஓகே, ஸோ திருப்பி n equal to int of input of enter a value கேட்டுட்டு இப்போது ஆன்சர் பிரிண்ட்டு நம்ம கொடுத்த n factorial value equal to எதில் வரும்? fact of n. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு இன்புட் பண்ண வேலையை அனுப்புனா போதும். ரைட்டா? இப்போ பாருங்கள், ஃபைவ் கொடுத்தா வருது. print n comma factorial value equal to fact of n. இங்கே n அனுப்பிச்சிருக்கோம், எல்லாமே கரெக்டு. இது ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஃபைவ் ஃபேக்டரியல் வேல்யூ ஈக்குவல் டு 120. ரைட்டா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து display 10 times of Fibonacci series value. Fibonacci series value. ஸோ இப்போ நம்ம திருப்பி டெஃப் ஃபிபோன்னு வச்சுக்குவோம். ரெண்டு வேரியபிள் இன்புட் வந்து a, b வச்சுக்குவோம். இப்போது சம் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. ஒரு லூப் வந்து சுற்றணும். ஃபஸ்ட்டாக இந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடுவோம். பிரிண்ட் ஆஃப் a, எதை டிஸ்பிளே பண்ணிடுவோம்? பியை தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டாக a, அதுக்கப்புறம் b. ரெண்டு வேல்யூ டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஃபார் I in range of 1, 9, 1. 1, 9னா 9 ரீச் ஆகிற வர 8 வர. ரைட்டா? 8 டைம் ரிப்பீட் பண்ணும். இப்போ நம்ம தேர்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். சம் ஈக்குவல் டு a ப்ளஸ் b. இங்கே தேவையில்லை, இங்கே தேவையில்லை. சம் ஈக்குவல் டு a ப்ளஸ் b பண்ணிவிட்டு பிரிண்ட்டு வந்து என்னது? சம். தேர்ட் வேல்யூ டிஸ்பிளே பண்ணிட்டு அப்புறம் ஸ்வாப் பண்ணிடுவோம். a ஈக்குவல் டு b, b ஈக்குவல் டு என்ன வரும்? சம் வரும். அவ்வளோதான். இப்போ சுற்ற சொன்னால் சுற்றிடுவோம். இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஃபிபோனாச்சி ஆஃப் ரெண்டு வேல்யூ 0, 1 கால் பண்ணால் போதும். ரைட்டா? ஸோ 0, 1 ரெண்டுமே கூட்டினா 1, 1 கூட்டினா 2, 1 2 கூட்டினா 3, 2 3 கூட்டினா 5. அப்படியே 10 வேல்யூ டிஸ்பிளே ஆகிடுச்சு. ரைட்டா?
ஸோ இப்போ ஃபிபனாச்சி டேபிள் டிஸ்பிளே பண்ணிட்டோம். இதே மாதிரி as display multiplication table from 1 to 10 to n. இப்போ நம்ம என்னன்றது இன்புட். ஸோ 1 to 10 பண்ணணும். ரைட்டா? என்ன பண்ணணும்? டிஃபைன் டேபிள் ஆஃப் n. ஓகே, இப்போ ஒரு லூப் ஃபார் I in range 1,11,1 10 வரை சுற்றும். ஸோ இப்போ பிரிண்ட்டு I, x, n, equal, I into n. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம்? n equal to int of input, enter n value, கேட்டுட்டு டேபிள் ஆஃப் n என்ன டேபிளில் கொடுத்தா போதும். சேவ் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். இப்போ 5 கொடுத்தா என்டர் வேல்யூ, திருப்பி 5 கொடுத்தா 1 into 5 அப்படியே 10 into 5 equal to 10 வரை வந்துடும். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம எழுத தெரியணும் ஃபங்க்ஷன். என்ன தெரியணும்? மல்டிபிள் அவுட்புட் இருந்தால் பிரிண்ட் உள்ளே வரும். பிரிண்ட் உள்ளே வந்தால் தனி லைனாக கால் பண்ணணும். இதே சிங்கிள் இதுவும் மல்டிபிள் அவுட்புட் தனியாக கால் பண்ணியிருக்கோம். இதே சிங்கிள் ரிசல்ட்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணால் எதை அசைன் பண்ணணும் அல்லது டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நம்ம பிரிண்ட் அவுட்டில் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது எழுதி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட்டா நண்பர்களே? இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிப்போம். திருப்பி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.